ஒரு பேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஒரு சின்ன கப் எடுத்துங்க. இந்த கப்பில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த ஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் சோடா, ட்ரிங்கிங் சோடா இதை ஆட் பண்ணி நம்ம பேட் ரெடி பண்ண போகிறோம். மைதா 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த மைதா எதுக்கு ஆட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஆனியனோட நல்லா பைண்டிங் ஒட்டணும், அதனால் வந்து நம்ம மைதா ஆட் பண்ணுறோம். மைதாவும் கடலை மாவும் ஆட் பண்ணுறதுக்கு இதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. கடலை மாவு ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த கடலை மாவு சில பேர் போடாமே ஃப்ரை பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் வெறும் மைதாவும் ரைஸ் ஃப்ளவரும் போட்டு பண்ணுவாங்க. நம்ம சேஃப்டிக்கு நான் கடலை மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர், இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த உடனே கிறிஸ்பாக முறுமுறுன்னு வரணும் பார்த்தீங்களா, அந்த ரீசனுக்கு மட்டும்தான் நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு அஜ்வைனா ஓமம். இந்த ஓமம் வந்து ஜஸ்ட் கையில் இப்படி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணுங்க. க்ரஷ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த க்ரஷ் பண்ணால் அந்த சீட்ஸ் கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் அந்த ஃப்ளேவர்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் ஓமம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் மிர்ச்சி பவுடர். 2 விதம் இருக்குது. ஒன்று மிர்ச்சி பவுடர் போடலாம், அப்படின்னா பிளாக் பெப்பர் பவுடர் போட்டு நம்ம ரெடி பண்ணலாம் பேட்டர். கொஞ்சமாக லைட்டாக ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சால்ட் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த சோடா வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த சோடா எதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போது அந்த கேஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக நல்லா கிடைக்கும். அதனால இந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். வாட்டர் வந்து ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் போடுங்க, ரொம்ப அதிகமாக வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஸ் வந்து சோடா பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக முறுமுறுன்னு வரும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வீட்டிலே எப்படி நீங்கள் பஜ்ஜுமோ கரைக்கிறீங்களோ அதே மாதிரி கரைச்சலாம். அதோட ஒரு சிட்டி கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைங்க. இப்போ இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சிருங்க. அதாவது வீட்டில் எப்படி பஜ்ஜுமா கரைக்கணும் அதோட கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் தின் பேட்டர் ஆகணும், ரொம்ப தின்னாக கூடாது, லைட்டாக இருக்கணும். இப்போது இந்த பேட் ரெடி ஆகிடுச்சு. பேட் ரெடி பண்ண உடனே சீசனிங் செக் பண்ணுங்கள். அதாவது சால்ட்டு அந்த காரெல்லாம் போதுமாக பாருங்கள். அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அது மாதிரி இந்த ஆனியன் ரிங்ஸ் இந்த சைஸில் இருக்கணும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், ஒரு 2 நிமிஷம் கழித்து ஃப்ரை பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு சாகி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்கள், நல்லா திக்காக. இந்த பேட்டரை வந்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து இந்த கடாயில் போடுங்க. ஆக்சுவலாக இந்த பேட்டர் வந்து இன்னொரு விதமாக பண்ணுவாங்க, சோடா அண்ட் பியர் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம சவுத் சைடில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபுட்டில் வந்து ஒரு பியரை வந்து ஆட் பண்ணுறது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் குக்கிங்கில். அதனால தான் நம்ம வந்து இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் ஓமம் போட்டால் எப்படி இருக்கும், அதனால தான் வந்து ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சின்ன ஸ்பூனோ அப்படின்னா ஃபோர்க்கோ அப்படி எடுத்து லைட்டாக அப்படி டர்ன் பண்ணுங்கள். டர்ன் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பாருங்கள், எடுக்கும்போது நல்லா அந்த ஒன்று ஒட்டிக்கின்னு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இந்த ஆனியனை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வைங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமாக ஆக்கின பிறகு திருப்பியும் ஒரு 2 செகண்ட் கழிச்சு திருப்பி ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கலர் வரும். அப்படி இல்லைன்னா அதிக ஃப்ளேம் எதுனா உங்களுக்கு தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் ரிங்கை இந்த ஆயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்த பிறகு இந்த எதனா ஒரு கப்பு இல்லை பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இது மாதிரி நீங்கள் இப்படி எடுக்கும்போது தெரியும் அந்த கிறிஸ்பாக இருக்கா இல்லையான்னு தெரியும். உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த சவுண்ட் வரும் அந்த ஒன்று இப்படி மிக்ஸ் பண்ணும்போது. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு.